அனைவருக்கும் வணக்கம். அட்வான்ஸ்டு தமிழ் குவாண்டம் தெர்மோடைனமிக் எனர்ஜி ஹார்வெஸ்டிங் ஃப்ரம் நியூட்ரான் proton system. This is not electron based. This is quantum neutron and proton based. இது நியூட்ரானையும் புரோட்டானையும் அடிப்படையாக கொண்ட ஒரு மின்காந்த கோட்பாடு. இன்ட்ரின்சிக் ஆங்குலர் மேக்னெட்டிக் மொமெண்டம். இன்ட்ரின்சிக் ஆங்குலர் magnetic momentum. No need of ferrite magnet and no need of compulsory neodymium magnet. That is not needed. This is entirely different. This is 0 point energy. Negative and positive closed. Negative and positive have short circuited. This is single point energy. இது ப்ளஸையும் மைனஸையும் சேர்த்து பின்னப்பட்ட ஒரு குவாண்டம் ஸ்டேட்டு. மிதம் மிச்சி இருக்கிற செத்துப்போன மிதம் மிஞ்சி இருக்கிற அதில் இருக்கிற புரோட்டான் ரிலீஸ் ஆவதும் நியூட்ரான் ரிலீஸ் ஆவதும் புரோட்டான் ரிலீஸ் ஆவதும் இதில் தான் விஷயமே. இந்த நியூட்ரான் என்ன பண்ணுதுன்னா புரோட்டானோட தூண்ட விட்டு அந்த வெளியே போன ஃபோட்டானை இழுத்து வருகிறது. இது எலக்ட்ரான் கிடையாது. திஸ் இஸ் நியூட்ரானிக் சிஸ்டம் ஆர் புரோட்டானிக் சிஸ்டம். இப்போ நான் தண்ணிக்குள்ளே போட்டேன். இதைய தண்ணிக்குள்ளே போட்டு பிறகு செம்பு கம்பி நேரில் செம்பு கம்பி தான் வச்சுருக்கேன். தண்ணிக்குள்ளே போட்டாச்சு. தண்ணிக்குள்ளே போட்டு அதை எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. எவ்வளோ நேரம் எரியுதுன்னு பார்க்க. நேற்றும் போட்டேன், இன்றைக்கும் போட்டிருக்கிறேன். ஏன்னா இது புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் மெம்பர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் எத்தனை வாட்ஸ் வேணால் உற்பத்தி பண்ணிக்கலாம். நீங்கள் எலக்ட்ரானிக் சிஸ்டத்தை வச்சும் பண்ணலாம், அல்லது எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தை வச்சும் பண்ணலாம். எலக்ட்ரானிக் சிஸ்டம் வச்சிங்கன்னா ஒரு 15 செட்டு இந்த மாதிரி கண்ணம்மா இயல்னு பேர், கண்ணம்மா அறிவியல்னு பேர். கண்ணம்மா அறிவியல், கண்ணம்மாங்கிறது என்னுடைய அம்மா பேர், அறிவுங்கிறது என்னுடைய பெரிய பொண்ணு பேர், சின்ன பொண்ணு பேர் இயல். இயல் வந்து யூகேல அஸ்ட்ரோஃபிசிக்ஸ் படிக்கிறாங்க, ஹெட்ஃபோர்ட் ஷேரில். அவங்க செஞ்சு பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே கண்ணம்மா அறிவியல் தெரிஞ்சவங்க. இப்போ அட்வான்ஸ்டு மிச்சம் மீறி இருக்கிற செத்துப்போன ஒரு ஜிங்க் கிராஃபைட் பேட்டரி, இப்போ வந்து ஒரு டபுள் டைமண்ட் பேட்டரின்னு சொல்லலாம். நீங்கள் இந்த ஜிங்கில் கொஞ்சம் பாலிஷில் ரொம்ப இத்து போய் பொறிஞ்சு போனது இருக்கக்கூடாது, பூமியில் பொறிஞ்சு போயிருக்கக்கூடாது. அந்த மேலே இருக்கிற ஜிங்க் பிளேட் நல்லா இருக்கணும், பல பலன் இருக்கணும். அது மேலே ஒரு கிராஃபைட் குச்சி ஒட்டிடணும், அவ்வளோதான். நீங்கள் பழைய டெட்செல் பேட்டரி வந்து நல்ல பயன்படுத்தப்பட்ட பேட்டரி, அது ஜீரோவில் காட்டணும். வோல்ட் வந்து கம்ப்ளீட் ஜீரோவில் இருக்கணும். அதில் வந்து நானோ கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை. புரியுதுங்களா? நமக்கு வந்து ரெஸ்ட் கொடுத்து செய்கிறப்போ அது சாகக்கூடாது. நீங்கள் வந்து மேலே அந்த பாஸ்டிக் வந்து அந்த துத்தநாக குழாய் அப்படியே எடுத்துக்கிறீங்க. பாஸ்டிக் துத்தநாக குழாய் அப்படியே பல பலன் இருக்கும். ஏதோ இருந்து எமர்ஜென்சி பேட் ரொம்ப தேய்க்காதீங்க, அது ரொம்ப லேசாக இருக்கும். பழங்காலத்தில் கெட்டியாக இருந்தது, இப்போ லேசாக இருக்குது. எவரிடி வாங்கிக்கோங்க, எவரிடி வாங்கிக்கலாம், பேனாசோனிக் வாங்கிக்கலாம். கெட்டியாக இருக்கணும். புதுசு வாங்கி கூட செய்யலாம். புதுசு வாங்கிட்டா அது வந்து அது மேலே உடச்சி எடுத்துடுறோம் இல்லையா? உடச்சி எடுத்துட்டோம்னா அப்புறம் அவ்வளோதான். அது உடச்சி எடுத்துட்டா கீழே எல்லாத்தையும் கேப்லாம் கட்டிட்டோம்னா ரொம்ப கூலாயிரும் அது முதல்ல ஆரம்பத்தில். அதனால் நீங்கள் புதுசு ஒன்று தான் பழசு. நம்ம பழசு எதுக்கு சொல்கிறோம்னா செத்து போனதே உறுப்பிக்க முடியுங்கிறது தான். அது குறைஞ்ச 10 வருஷத்துக்கு வேலை செய்யும். அந்த கிராஃபைட்டு சாகவே சாகாது. ஜிங்க்கும் வந்து கெட்டியாக இருந்ததுன்னா சாகவே சாகாது. அப்போ எதிர்காலத்தில் நம்ம ஜிங்க்கு வந்து போட்டுக்கலாம். அது மலிவு தான், ரொம்ப சீப்பு தான் ஜிங்க்கு. சரியா? நாம் எதிர்காலத்தில் கிராஃபைட் பவுடர் உள்ளது, ஜிங்க்கை துத்தநாக குழாய் செஞ்சு அதில் வந்து கிராஃபைட் பவுடர் கொஞ்சம் போட்டு ரொம்ப நுண்ணிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா
மின்சாரத்தை கடத்தக்கூடியது ஏதாவது அமோனியம் குளோரைடு மாதிரியோ அல்லது வந்து கடலிருந்து வரக்கூடிய மெக்னீசியம் பாஸ்பேட்டு, அதாவது ஜிங்க் பாஸ்பேட் அல்லது வந்து காப்பர் பாஸ்பேட் அல்லது சீப்பாக இருக்கிற மெக்னீசியம் பாஸ்பேட் அல்லது அமோனியம் பாஸ்போர்ட் ஏதாவது ஒன்று லேசாக கலந்து ரொம்ப நானும் அளவில் கலந்து விட்டுறலாம். அது வந்து ட்ரிகர் மட்டும்தான் அது, புரியுதுங்களா? அந்த கெமிக்கலும் கொஞ்சம் இருக்கட்டுமே அப்படிங்கிறது தான். ட்ரையாகவும் செய்யலாம். அப்புறம் நாட்டு சர்க்கரையில் போட்டு கலந்துக்கலாம். நாட்டு சர்க்கரை போட்டு கலந்து சீல் பண்ணிட்டோம்னா அது ஒரு 15 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு ஒன்றும் ஆகாது. அப்படியே ட்ரை ஆனாலும் குவாண்டமில் அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இப்போ வந்து தண்ணிக்குள்ளே எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, கிடந்த 1 மணி நேரமாக எரிஞ்சிட்டு இருக்குது. இது எரிஞ்சிட்டே தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணியாச்சு. இது ஷார்ட் சர்க்யூட் வேலையே கிடையாது. ஏன்னா ரெண்டும் இணைச்சிட்டோம்னா புள்ளிக்கு போயிடும். ரெண்டும் ஒன்றும் இல்லை, புள்ளியில் தான் எல்லாம் வேலை செய்யுது. புள்ளி, வட்டம், நேர்கோடு 3 இணைச்சாச்சு. அதுக்கப்புறம் பால்நிலை, பால்நிலையிலையும் வேலை செய்யுது. இப்போ இது என்ன ரீசார்ஜபிள் ஆகிக்கும். நீங்கள் வந்து ஒரு 3 நாள் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கிங்க. இப்போ 2 கண்ணம்மா அறிவியல், இதுக்கு கண்ணம்மா அறிவியல் மின்கலம் தயாரிக்கிறீங்க. கண்ணம்மா அறிவியல் மின்கலம், கண்ணம்மா இயல்னு பேர் வச்சேன். இப்போ கண்ணம்மா அறிவியல்னு பேர் வச்சுருக்கேன். எல்லாம் புரியணும். கண்ணம்மா அறிவியல் மின்கலம்னு வச்சுக்கலாம். கண்ணம்மா அறிவியல் பேட்டரி இல்லையா? இதுதான் குவாண்டம் ஸ்டேட்டில் வேலை செய்யணும். ஏன்னா இது குவாண்டம் ஸ்டேட்டில் வேலை செய்யுங்கிறது டெட் செல்லிருந்து எடுக்கிறோம். எல்லாம் நானோவாக இருக்கும், நானோவாக இருக்கும், பிக்காவாக இருக்கும், ஆட்டோவில் இருக்கும். அப்படி தான் இருக்கணும். என்ன இந்த பிளேட்டு நல்லா இருந்ததுன்னா, இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கிராஃபைட்டில் இருக்கிற அறுகோண வடிவமைப்பும் துத்தநாத்தில் இருக்கிற அறுகோண வடிவம் 2 கிட்டத்தட்ட ஒன்று தான். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடுக்கு மாதிரி இருக்கும். இது அறுகோண, அதாவது துத்தநாத்தில் இருக்கிற அந்த படிகமைப்பு அறுகோண வடிவத்தில் இருக்கும். கிராஃபைட்டில் இருக்கிற படிக அமைப்பு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் வந்து ஹெக்ஸகானலாக இருக்கும். சேம் அந்த ஜிங்க் பிளேட்டு துத்தநாகம் வந்து ஹெக்ஸகானலாக இருக்கும். அதுதான் விஷயமே. சரி, ஆனால் பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் எங்கே போகுது? கிராஃபைட்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ கிராஃபைட் டு கிராஃபைட் அதை விஷயமே. கிராஃபைட் டு கிராஃபைட், கிராஃபைட் டு கிராஃபைட், கிராஃபைட் குவாண்டம் டனலிங். ஜிங்குக்கு அப்புறம் நேராக பாஸ் ஆகி எங்கே போகுதுன்னு கேட்டிங்கன்னா கிராஃபைட்டுக்கு போகுது. கிராஃபைட்டு கார்பன் தான். நீங்கள் வந்து ப்ளஸ்ஸும் கார்பன் நல்லா புரிஞ்சுங்க. ப்ளஸ்ஸும் கார்பன், மைனஸும் கார்பன். உலகத்தில் இந்த மாதிரி உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. புரியுதுங்களா? ப்ளஸ்ஸும் கார்பன், மைனஸும் கார்பன் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஜிங்க் என்ன பண்ணுதுன்னா, அது ஹெக்ஸகானல் இருக்கிறனால எலக்ட்ரானை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஃபோட்டானை எலக்ட்ரானுங்கிறது பேச்சுக்கு இடம் இல்லை. இங்கே தான் ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணால் பேட்டரி செத்து போகும். சாதாரண நீங்கள் வந்து ஒரு பேட்ரி வந்து ஒரு 1.5 வோல்ட் பேட்ரி கீழே மேலே ஒரு ஒயர் கொடுத்தீங்கன்னா கருகி போய் வெந்து போயிடும், செத்து போயிடும். இங்கே அப்படி இல்லை. இது என்டையர்லி டிஃப்ரெண்ட். நமக்கு அந்த மெட்டல் தான் முக்கியம். அந்த ரிலீஸ் எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகலாம். எலக்ட்ரான் ரிலீஸ் கிடையாது, எலக்ட்ரான் வைப்ரேட் ஆகிறப்போ, அதாவது உள்ளே இருக்கிற எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் சொல்ல இல்லையா? எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகிறது இல்லை, ஃபோட்டான் ரிலீஸ் ஆகிறது என்று சொல்லி பழகுங்க. நியூட்ரான் அது இருந்தாலும் ஃபோட்டான் ரிலீஸ் ஆகும். எலக்ட்ரானுக்கு சக்தியே கிடையாது. முதல்ல எலக்ட்ரான் வந்து சேருதுங்கிறது முட்டாள்தனமான வாதம். புரியுதா? என் பொண்ணு கூட எலக்ட்ரானை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. இது எலக்ட்ரானே கிடையாது. எலக்ட்ரானுக்கு வேகமே கிடையாது. எலக்ட்ரான் drift velocity. Electron is a drift velocity. There is a 3 kind of velocity: drift velocity, thermal velocity, light wave velocity. It is light wave photon velocity. It is magnetic light wave. It is not an electron wave. Electron is a failure. Electron is only insulator. அவ்வளோதான். electron is only insulator. But photon is a faster than electron. Photon is equal to the magnetic light wave. But understand? ஆக அந்த மின்காந்த அலைக்கு நிகராக பயங்கர வேகத்தில் பார்க்கக்கூடியது ஃபோட்டான். அப்போ இங்கே எலக்ட்ரானே கிடையாது. எலக்ட்ரான் இஸ் இன்சுலேட்டர். அது தொட்டினா சாக்கடிக்கும். ஆனால் இதில் எலக்ட்ரானுக்கு வேலை, எலக்ட்ரான் தூக்கி எறிஞ்சாச்சு. இங்கே தான் ப்ளஸ் மைனஸ் சேர்க்கும் பொழுது எலக்ட்ரானை ஃபெயிலியர். எலக்ட்ரான் இஸ் டோட்டல் ஃபெயிலியர். எலக்ட்ரானை சாவடிக்கிறது நம்ம வேலை. எலக்ட்ரானை சாவடிச்சுட்டு நியூட்ரானையும் புரோட்டானையும் வச்சு அதிர வச்சு அதிலிருந்து ஃபோட்டான் ரிலீஸ் பண்ணுறதே எங்கள் வேலை. அதுதான் இது. இப்போ என் பொண்ணு இப்போ தான் எங்களோட வந்து 15 வருஷமாக சர்வீஸ் பண்ணுறாங்க. இப்போ தான் அவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ எலக்ட்ரானை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து செஞ்சு பார்த்துட்டாங்க. அவங்க வந்து 4.12 வோல்ட்லேருந்து 3.8 வோல்ட்டுக்கு வந்துட்டாங்க. சரிங்களா? ஆரம்பத்தில் செக் பண்ணியிருக்கணும். ஆரம்பத்தில் எனக்கு இது புரியல, கொஞ்சம் புரியல. என்னுடைய நோக்கம் வந்து
ஒரு ரூபா நாணயத்தில் எவ்வளவு? ரூபா நாணயத்தில் இதுதான் இந்த இலக்கு. அது இப்போ அந்த இலக்கு நாங்கள் போயாச்சு. இப்போ நான் வந்து 750 வாட்ஸ் எடுக்க இப்போ அடுத்தது நான் 5000 வாட்ஸ் எடுக்க போகிறேன். இந்த காசு அளவில் வந்து இதை விட பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே இங்கே பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணிக்குள்ளே எரிஞ்சிட்டு இருக்குது, வெளியே எடுக்கிறேன். தண்ணிக்குள்ளேருந்து வெளியே எடுத்துட்டேன். தண்ணிக்குள்ளே இது மொத்தமாக அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு 10 mm இருக்கு பாருங்கள். எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு 12 mm 13 mm இருக்கலாம், அவ்வளோதான். பாருங்கள் பட்டையை கலப்புது பாருங்க. இங்கே இப்போ உங்கள் முன்னாடி தண்ணிக்குள்ளே போடுறேன். உங்கள் முன்னாடி தண்ணிக்குள்ளே போட்டாச்சு. எப்படி பட்டையை கலப்புது பாருங்க. இப்போ உங்கள் முன்னாடி நான் தண்ணிக்குள்ளே போட்டாச்சு. சரியா? எல்லாம் பார்த்தாச்சு. ஆக இனி இது போக போக தான் புரிஞ்சுக்க. ஏன்னா டெட் செல் பேட்டரியாக இருக்கணும், குவாண்டம் ஸ்டேட்டில் இருக்கணும். ஏன்னா குவாண்டம்னா அணுன்னு அர்த்தம். அதனால் தடுமாறுவாங்க. இப்போ என் பொண்ணே தடுமாறுது. எங்கூட 22 வருஷம் வாழ்ந்த என் பொண்ணே இப்போ தடுமாறுதுன்னா ஏன்னா அவங்க பார்த்துட்டாங்க. அப்புறம் ரெண்டாவது டெவலப் ஆகுது. இப்போ நீங்கள் வந்து வோல்டிமீட்டர்லேயே பார்க்கலாம். நீங்கள் ஒரு 3 நாள் நீங்கள் வந்து ஒரு எல்இடியை வந்து பவர்ஃபுல் எல்இடி 2.2 வோல்ட் இருக்கு, பவர்ஃபுல் எல்இடி வச்சுக்கோங்க. ஒரு 3 நாள் 5 நாள் 6 நாள் என்னன்னு எரிக்கி விட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா எவ்வளோ தெரியுமா குறைஞ்சிருக்கும்? 2.2 வோல்ட்டில் ஒரு மீறி போனால் 1.9 வந்துருக்கலாம். இவ்வளோதான் வரையும். அப்போ ஆம்பியர் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். புரியுதா? அதுக்கப்புறம் ரெஸ்ட் விட்டுருங்க. ரெஸ்ட் விட்டுறதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷமாக ரெஸ்ட் விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்டிமீட்டர் பார்த்துட்டே இருக்கா கடன் மெல்ல அப்படியே ஏறிட்டே போகும். சில பார்த்தீங்கன்னா ரொம்ப அரிச்சிருக்கும். பழைய செல் வந்து குப்பையில் இருக்க செல்லுக்கு ரொம்ப அரிச்சிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 900 மில்லி காட்டும். இந்த பிளேட்டு அரிக்காமல் இருந்துன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜிங்க் டுத்தனாக் பிளேட் அரிக்காமல் இருந்ததுன்னா நிச்சயமாக 1200லேருந்து 1300 வோல்ட் காட்டும். அது இது குவாண்டம் ஸ்டேட்டு, குவாண்டத்தை தூண்டி விட்றேன். ஏன்னா வெளியே இருக்கிறது கிராஃபைட்டு, உள்ளே இருக்கிறது கிராஃபைட். அப்போ கிராஃபைட்டு தான் இங்கே. இடையில ஜிங்க் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஜிங்க்குக்கு அப்புறம் ஒரு கார்போர்டு மாதிரி வச்சுருக்கிறாங்க. அது உட்டன் கார்போர்டு ஒரு அட்டை வச்சுருக்கிறாங்க. சரிங்களா? உட்டன் கார்போர்டு அட்டை வச்சுருப்பாங்க. அதற்கப்புறம் கிராஃபைட் பவுடர் இருக்குது. கிராஃபைட் பவுடருக்குள்ளே நானோ கெமிக்கல், டெட் செல்லில் நானோ கெமிக்கல். அது அதையும் தாண்டி நேரம் கிராஃபைட்டுக்கு போகுதுன்னா எல்லா டனலையும் குறைச்சிட்டு போகுது. அப்போ ஃபோட்டான் தான் பயங்கர ஸ்பீடு. புரியுதுங்களா? அந்த ரிலீஸ் ஆகுது. அதனால் வந்து இதை தூண்ட விட்டாச்சு. இதை கண்டுபிடிச்சவங்க செத்தாலும் சரி. ஜிங்க் எப்படி சாகும்? ஜிங்கு சாகிறதுக்கு 10 ஆண்டு 20 ஆண்டு 30 ஆண்டு 40 ஆண்டு 50 ஆண்டு ஆகலாம். சரியா? கிராஃபைட் கார்பன் சாகவே சாகாது. கிராஃபைட் வைரத்துக்கு சாவே, கிராஃபைட்டுக்கு சாவே கிடையாது. கிராஃபைட்டுக்கு சாவு கிடையாது. அதுலேருந்து கொஞ்சம், ஆனால் இதுவும் சாவில்லை. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிங்குக்கும் சாவில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து அறுகோண வடிவமைப்பு சாகாது. கார்பனும் சாகாது. அறுகோண வடிவமைப்பு இருக்கிறது எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் சாகாது. ரெண்டாவது குளிர்ச்சி இருக்கும், வேகமாக இருக்கும். அதனால தான் நான் ஷார்ட் சர்க்யூட் பண்ணிவிட்டேன். ஷார்ட் சர்க்யூட் பண்ண ரூம் டெம்பரேச்சர் அது கூலிங் ஆகிடும். தண்ணிக்குள்ளே போட்டாச்சு. இப்போ பாருங்கள், தண்ணிக்குள்ளே போட்டலாம். இந்த எதிர்காலத்தில் கண்ணம அறிவியல் மின்கலம் தயாரித்து தண்ணிக்குள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு அங்கிருந்து 2 நம்ம எலக்ட்ரானிக் பல்ஸு தான் வரும். அதாவது ஃபோட்டான் பல்ஸ் தான் வெளியே வருது. லேசர் பல்ஸை வச்சுட்டு நாம் வீட்டில் இருக்கிற எல்லாம் தெரிஞ்சிடலாம். எலக்ட்ரானிக் மெத்தடில் போனோம்னா நமக்கு ஒரு 15 பேட்டரி இருந்தால் 15 கண்ணம அறிவியல் மின்கலம் ஒரு 15 இருந்தால் போதுமானது. இருந்துட்டிங்கன்னா ஒரு வீட்டுக்கு அடிச்சிடலாம். நீங்கள் ஒரு 500 வாட்ஸ் வேணுமா? நீங்கள் இது மட்டும் போதுமானது. வெறும் 1000 ரூபா செலவில் வீட்டில் அடிக்கல. வெறும் 1000 ரூபா செலவில் வேணும்னா புது செல் கூட வாங்கிப்பால. இன்றைக்கி திடீர்னு நான் 100 செல் குப்பையில் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது இல்லையா? அதனால் கடையில் பிரிச்சுட்டாவே முடிஞ்சு போய் சாவடிச்சிடணும். அதை சாவடிக்கிறத நம்ம வேலை. எலக்ட்ரானை சாவடிக்கணும். எலக்ட்ரான் வந்து ஆளை சாவடிக்குங்க. அதை வச்சு தானே ஆளை கொலை செய்கிறாங்க. தமிழ்நாடு அரசாங்கமே நிறைய பேர்த்த பொய் சொல்லி நீதிமன்ற காவல் இருக்கிறவங்களை வந்து கொலை செஞ்சுருக்குறாங்க. கேட்டால் அவர் வந்து மின்சாரத்தை அவரே வச்சுக்கிட்டாரு. படுவாவிகளை நீங்கள் கொலை செஞ்சு போகிற. அப்போ இந்த இதுலேருந்து புரிஞ்சுக்கணும், இந்த எலக்ட்ரான் வந்து அது ஒரு விபச்சாரி மாதிரி. அது எலக்ட்ரானிக்ஸே ட்ரிஃப்ட்டு, எலக்ட்ரானிக்ஸே ஒரு இன்சுலேட்டர், அவ்வளோதான். அதை தொட்டிங்கன்னா சாப்பிடிக்குது. அப்போது
எலக்ட்ரானைவே என்ன பண்ணணும், டம்மி பண்ணணும். இப்போ எலக்ட்ரானை டம்மி பண்ணுறோம்னா நம்ம ஒரு பாயிண்டில் கொண்டு போய் வைக்கணும். அது வந்து நேராக போயிட்டு இருக்குது, நாம் அது வட்டமாக மாற்றி லொல்லில் அடக்கணும். நேராக போகிறது வட்டமாக மாற்றி லொல்லில் அடக்கணும்னா ஐன்ஸ்டீனுடைய அரை வேக்காடு. ஐன்ஸ்டீன் ஈஸியாக அரை வேக்காடு. அது வந்து வளைச்சி விட்டார். நேராக போகிறது வளைச்சி விட்டார். நேராக வளைச்சி விட்டால் அது அரை வேக்காடு. நேராக போகிறது வளைச்சி வட்டமாக மாக்கிறத முழு வேக்காடு. தமிழ் தான் இன்றைக்கி முழு வேக்காடு. அந்த முழு வேக்காடை புரிந்தவன் இனியன். அந்த முழு வேக்காடை புரிந்தவன் இயல். அந்த முழு வேக்காடை புரிந்தவங்க 2 தான் புரிஞ்சிருக்கிறாங்க. ஒன்று இனியனும் இனியனுடைய மக ஹெட்ஃபோர் செயலை படிக்கிற இயலும் தான் புரிஞ்சிருக்கிறாங்க. இயல் வந்து இப்போ வந்து 90 விழுக்காடு வந்திருக்கிறாங்க. இன்னும் ஒரு 10 விழுக்காடு வந்துட்டாங்கன்னா சரியாக போயிடும். இதுதான் இப்போ அவங்க அந்த 3 நாள் ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக தொடர்ந்து எரிஞ்சிட்டு இருக்குது. ஆம்பியர் குறையுது கூடாது, அதை பற்றி இல்லை. வோல்ட்டு டெவலப் ஆயிரும் கடற்கரை. இப்போ பாருங்கள், ஒரு டெட் செல் பேட்டரி வச்சு செக் பண்ணுறேன். முதல் 980 மில்லி வோல்ட் காட்டுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ காட்டுது. அப்படியே படிப்படியே ஏறி போய் எவ்வளோ காட்டுது, 1050 மில்லி வோல்ட் காட்டுது. பாருங்க, இது டெட் செல் தான். நன்றி, மீண்டும் பேசலை.